என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஏப்ரல் 2012, 2014, 2019 இந்த செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3 தடவை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். தமிழில் வந்து ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். ABCDன்னு கொடுத்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சுங்க, அதுக்கு வந்து பேர் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம ABCDங்கிற ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ ஏங்கிறது என்ன, 2 - 2iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஏ. அடுத்து பாருங்கள், அடுத்து இருக்கிறது என்ன, B = 8 + 4i. அடுத்து C பாருங்கள், C வந்து என்ன, C = 5 + 7i. அடுத்து டிங்கிறது பாருங்கள், டிங்கிறது என்ன, D = -1 + i. இப்போ ஏபிசிடின்னு ஃபஸ்ட் நம்ம பேர் கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ ரெக்டாங்கிள்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரெக்டாங்கிள் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிங்கிற டிஸ்டன்ஸ், அடுத்து பிசி, அடுத்து சிடி, அடுத்து டிஏ. இதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து டயகனல் ஏசி, டயகனல் பிடி. புரியுதுங்களா? ஏபி, பிசி, சிடி, டிஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து டயகனல் ஏசி, டயகனல் பிடி கண்டுபிடிக்கணும். இப்போ ரெக்டாங்கிள் பொறுத்தளவு இது என்னென்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபியும் சிடியும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியும் டிஏவும் ஈக்குவலாக வரும். அடுத்து மூணாவது டயகனல் ஏசியும் டயகனல் பிடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏபி = இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் இதை அப்ரோச் பண்ணலாம். ஏபியை வந்து பார்த்தீங்கன்னா A - Bன்னு கொடுத்துங்க. புரியுதுங்களா? அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா √(x2 - x1) + y2 - y1 அப்படியும் சால்வ் பண்ணலாம். அல்லது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை √(x1 - x2) + y1 - y2 அந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி, அதாவது ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு A - Bன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது பாருங்கள், ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 - 2i மைனஸ் இங்கே வந்து பி கொடுக்கலாம். பிக்கு வந்து என்ன கொடுக்கலாம், 8 + 4i. இப்படி கொடுத்துட்டு வெளியே வந்து மறக்காமல் என்ன பண்ணணும்னா மாடுலஸ் கொடுத்துரும். இந்த 2 கோடுக்கு பேர் தான் என்னென்னா மாடுலஸ். இப்போ நம்ம என்னென்னா கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மோடுங்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் CMPLX இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காம்ப்ளெக்ஸ். அப்போ இது காம்ப்ளெக்ஸ் மோடு வந்து நம்ம செட் பண்ணணும். அது கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2ஆம் நம்பர். அப்போ 2ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் மோடு வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிறத டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட். அப்போ ப்ராக்கெட் கொடுத்துருங்க. 2 - 2 அடுத்து -2iன்னு இருக்குது பார்த்தீங்களா. 2iக்கு என்ன பண்ணோம்னா இந்த ENGங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அமுத்துனீங்கன்னா i வந்துடும். சரிங்களா? அப்போ 2 - 2i அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 8 + 4iக்கு என்ன பண்ணணும், இந்த ENGங்கிற பட்டன் அமுத்தணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ ஈக்குவல் அமுத்துக்கு பார்க்கலாம், -6. இப்போ வந்து ரியல் பார்ட் வந்து டைரெக்டாக வந்துடும். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். அமுத்தினா இமேஜினரி பார்ட் வந்துடும். இங்கே பாருங்கள் -6 இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், i இருக்குங்களா, அதை சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம், -6i. புரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு -6i கிடைக்கிது. வெளியே என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த மாடுலஸ் கொடுத்துடணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா அந்த மாடுலஸ் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும், √(bracket square + bracket square, அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் என்னென்னு பாருங்கள், -6. அது இங்கே கொடுத்துருங்க ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில். இங்கே எப்பயுமே நடுவில் ப்ளஸ் தான் வரும். அடுத்து செகண்ட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்னா ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள், -6. அது இங்கே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கொயர் ரூட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த ரூட்குள்ளே இருக்கிறத மட்டும் கால்குலேட்டரை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரூட்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த x² பட்டன், அடுத்து நடுவில் ப்ளஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி x² பட்டன் அமுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 72. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். AB = √72. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஏபிக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ பிசி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன எழுதலாம், B - Cங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 + 4i. அது இங்கே எழுதிக்கங்க, 8 + 4i. சிக்கு பாருங்கள் 5 + 7i. 5 + 7i எழுதிட்டு மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும், வெளியே இந்த 2 கோடு, அது பேர் என்ன, மாடுலஸ் வித், புரியுதுங்களா, மாடுலஸ் கொடுத்துருவோம். இப்போ கால்குலேட்டரை சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் எடுத்துங்க. இங்கே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், 8 + 4iக்கு வந்து ENG பட்டன் அமுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், மைனஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 + இது வந்து 7i. அப்போ 7 அமுத்தி ENG பட்டன் அமுத்தினா i வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா பாருங்கள் ரியல் பார்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள், இங்கே மாடுலஸ் கொடுத்துங்க. ரியல் பார்ட் வந்து 3.
இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். அமுத்தினா என்ன வருது பாருங்கள், -3i. அப்போ 3 - 3i. இப்போ மாடுலஸ்னாவே நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் பிராக்கெட் ஸ்கொயர் இப்படி கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன கொடுக்கணும், ரியல் பார்ட் என்ன பாருங்கள் 3. இமேஜினரி பார்ட்டுங்க ஐனுடைய கோஎஃபிஷியன்ட். இமேஜினரி பார்ட் பாருங்கள் ஐக்கு முன்னாடி எதுக்கு பாருங்கள் -3, அது இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரூட் வந்து அப்படியே வச்சுக்கணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் அமுத்தினா என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 18. அப்போ பிசியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பிசி ஈக்குவல் டு √18. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், சிடி கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ சிடி கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ சிடி ஈக்குவல் டு அதே மாதிரி சி மைனஸ் டின்னு ஞாபகம் வச்சுங்க. சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 + 7i. இங்கே எழுதிக்கிங்க 5 + 7i. டிக்கு பாருங்கள் -1 + i. எழுதுனதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணணும், வெளியே வந்து இந்த மாடுலஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ மாடுலஸ் கொடுத்துட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கலாங்களா? கால்குலேட்டரில் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 + 7i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 + ஐக்கு என்ன பண்ணணும், இஎன்ஜிங்கிற பட்டன் அமுத்தணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் அமுத்தலாம். ஈக்குவல் அமுத்தினா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், வெளியே வந்து இந்த மாடுலஸ் அப்படியே கொடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாடுலஸ் அப்படியே கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு 6, அதை எழுதிக்கலாம். அடுத்து இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் பட்டன் அமுத்தினா நம்மளுக்கு என்னென்னா இமேஜினரி பார்ட்டினுடைய ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துறேன். என்ன வருது பாருங்கள் 6i. 6i என்ன அர்த்தம், +6i. இப்போ இங்கே மாடுலஸ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப், புரியுங்களாமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் பிராக்கெட் ஸ்கொயர் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள் 6, அதை கொடுத்துருங்க. செகண்ட் ப்ராக்கெட்டில் இந்த இமேஜினரி பார்ட் ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள் 6 கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த ரூட்குள்ளே இருக்கிறத மட்டும் கால்குலேட்டர் டைப் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் அமுத்தினா என்ன வருது பாருங்கள் 72. அப்போ சிடியோட ஆன்சர் என்ன பாருங்கள் √72 வந்துடுச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம், சிடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது டிஏ. டிஏனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ டிஏனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஏ ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், டி - ஏ. அப்போ இங்கே என்ன டி தான் கொடுக்கணும். டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 + i. அதை எழுதிக்கலாங்களா? அப்போ டி வந்து -1 + i. அப்போ ஏக்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள் 2 - 2i. அப்போ இங்கே எழுதிக்கலாம் 2 - 2i. வெளியே மறக்காமல் என்ன கொடுக்கணும், மாடுலஸ் கொடுத்துருவோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்து சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -1 + i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - 2i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துறோம். ஆன்சர் என்ன வருது பாருங்கள், மாடுலஸ் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் -3. ரியல் பார்ட் வந்து -3. இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். இங்கே பாருங்கள் 3 கீழே பாருங்கள் i இருக்குது பார்த்தீங்களா? அப்போ -3 + 3i. இப்போ மாடுலஸ் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு என்னமா கொடுக்கணும், மாடுலஸ் வந்துட்டாலே ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் ரியல் பார்ட்டோட இது எழுதணும். ரியல் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் -3. செகண்ட் ப்ராக்கெட்டில் இமேஜினரி பார்ட் ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன +3 இங்கே கொடுத்தாச்சு. இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. ரூட்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் கால்குலேட்டரை டைப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் அமுத்தி ஈக்குவல் அமுத்தினா ஆன்சர் வந்து வருது பாருங்கள் 18. அப்போ டியோட ஆன்சர் வந்து √18. இப்போது படத்தை பாருங்கள். இப்போ 4 சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய டிஸ்டன்ஸ் ஏபி பிசி சிடி டிஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டயகனல் ஏசி. தமிழில் டயகனல் வந்து மூளை விட்டம்னு சொல்லுவாங்க. டயகனல் ஏசி கண்டுபிடிக்கணும். அடுத்து டயகனல் பிடி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டயகனல் ஏசி கண்டுபிடிச்சிக்கலாம். டயகனல் ஏசி அதனுடைய டிஸ்டன்ஸ், ஏசியினுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஏசின்னு என்ன எழுதணும், ஏ - சின்னு எழுதணும். கரெக்டுங்களா? அப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 - 2i. ஏங்கிறது 2 - 2i. ஏ வந்து 2 - 2i. சி வந்து பாருங்கள் 5 + 7i. அது இங்கே எழுதிக்கலாங்களா? அப்போ 5 + 7i. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் இங்கே மாடுலஸ் கொடுத்துடணும். அப்போ இங்கே மாடுலஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து கால்குலேட்டர் எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாங்களா? இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 - 2i ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 + 7i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துனா என்ன வருது பாருங்கள் -3. ரியல் இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க.
-99 வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணுங்களா? அப்போ வந்து ஈக்குவல் டு ரூட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் இப்படியா வச்சுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணும், ரியல் பார்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள் -3. இமேஜினரி பார்ட்டுங்கிறதுனா ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள் -9. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, ரூட்குள்ளே இருக்கிறத மட்டும் கால்குலேட்டர் டைப் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் -9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள் 90. அப்போ √90 தான் டயகனல் ஏசியினுடைய ஆன்சர். டயகனல் ஏசி மூலை விட்டம் ஏசியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், √90. பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள். இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, பிடி. அப்போ டயகனல் பிடி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? மூலை விட்டம் டயகனல்னால் மூலை விட்டம் பிடி, பிடியோட டிஸ்டன்ஸ். அப்போ என்ன கொடுக்கலாம், பி - டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ பியோடது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 + 4i. இங்கே எழுதிக்கலாங்களா, 8 + 4i. அடுத்து டி பாருங்கள், டி என்ன கொடுத்துருக்காங்க, -1 + i. அப்போ -1 + i. இங்கே வெளியே வந்து என்னென்னு மறக்காமல் மாடுலஸ் கொடுத்துடணும். இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 + 4i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ளஸ் ஐக்கு என்ன பண்ணணும், இந்த இஎன்ஜிங்கிற பட்டனை வந்து அமுத்தி க்ளோஸ் பண்ணிங்க. புரியுதுங்களா? இப்போ ஈக்குவல் அமுத்துனா என்ன வருது பாருங்கள், ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. அப்போ 9 + 3i. புரியுதுங்களா? இங்கே 3iன்னு இருக்குது, அதை +3iன்னு கொடுத்துட்டேன். மாடுலஸ் வந்தாவே நம்ம என்னமா பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்ன எழுதணும், ரியல் பார்ட் என்னென்னு பாருங்கள் 9. அடுத்து செகண்ட் ப்ராக்கெட்டில் இமேஜினரி பார்ட் ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 3. இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே பண்ணக்கூடாது, ரூட்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் கால்குலேட்டர் டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ஸ்கொயர். ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 90. அப்போ √90. அப்போ டயகனல் பிடியோட ஆன்சர் என்ன வந்தது பாருங்கள், √90 வந்தது. புரியுதுங்களா? டயகனல் பிடியோட ஆன்சர் √90. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா சைடும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிசல்ட் எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், ரிசல்ட் எடுத்து எழுதலாம். ரிசல்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், இது வந்து என்ன ரெக்டாங்கிளா, தமிழில் செவ்வகம்னு சொல்லுவாங்களா. அதே என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வரும். இப்போ ஏபியும் சிடியும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். நான் பாருங்களா, ஏபியும் சிடி நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். பாருங்கள் ஏபியோட ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், இங்கே உங்களுக்கு புரியிருக்காங்க, √72 வந்திருக்கு ஏபியோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் சிடியோட ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், இதை சிடியோட ஆன்சர் √72. பாருங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்களா, அதை எடுத்து எழுதிடலாங்களா. அப்போ ஏபி = சிடி = √72. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு இந்த சைடு பாருங்கள், பிசியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், பிசி √18 வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் டியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், √18. புரியுதுங்களா? இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரும், இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக வரும். அப்போ பிசி = டிஏ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், √18. அப்போ பிசி = டிஏ = √18 வந்திருக்கு, அதை எழுதிடுங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ஏசி டயகனல் பிடி. ஏசியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், டயகனல் ஏசி என்ன வந்திருக்கு பாருங்கள், √90. டயகனல் பிடியும் √90. ரெண்டு மூலை விட்டும் நம்மளுக்கு ஈக்குவல். ஏசியோட ஆன்சரும் √90 தான் வந்திருக்கு, பிடியோட ஆன்சரும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, √90 தான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ரெண்டு மூலை விட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். டயகனல், புரியுதுங்களா, டயகனல் ஏசி = டயகனல் பிடி = எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், √19 எழுதிட்டு கடைசியில் என்ன எழுதலாம்னா, therefore the given complex number கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர். புரியுதுங்களா? therefore the given complex numbers கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எதை ஃபார்ம் பண்ணுது, ஃபார்ம் ரெக்டாங்கிளை உருவாக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். புரியுதுங்களாமா? இது கொடுத்துக்கூடிய கொஸ்டினை பார்த்து எழுதிக்கலாம். therefore the given complex numbers ஃபார்ம் ரெக்டாங்கிள் எழுதிக்கலாம். புரியுங்களா? அப்போ ரெக்டாங்கிளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் வந்து டயகனல்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ ஏபி பிசி சிடி டிஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து டயகனல் ஏசி டயகனல் பிடி கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரும். புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.